பழனிசாமி அவர்களை முதல்ல பாஜகவிட இருந்து அதிமுக மீட்க பாருங்க. பாஜக தனியா வந்தாலும் பழனிசாமி நாடக கம்பெனி மூலம் வந்தாலும் சரி, அவங்களை வீழ்த்தியாக வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. நம்முடைய இந்தியா கூட்டணி ஒன்றிய அரசா வந்ததும், ஒன்றியத்தில் நம்முடைய அரசு இந்தியாவுடைய கூட்டணி அரசு வந்ததும், தமிழ்நாட்டுக்கு செய்ய இருக்க நன்மைகளை திட்டங்களை வாக்குறுதிகளாக தேர்தல் அறிக்கையில வழங்கி இருக்கிறோம். படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, டிவிலையும் கேட்டிருப்பீங்க. சாதனைகளாக மாறப்போற அந்த வாக்குறுதிகளை சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல விரும்புகிறேன். 10 ஆண்டுகளா சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமும் நினைச்சு பார்க்காம, மக்கள் விரோத பாஜக அரசால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல், டீசல், கேஸ் விலை குறைக்கப்படும். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தோட வேலை நாட்கள் 100 150 நாளாகவும் ஊதியம் 400 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளையும் வங்கிகளையும் வாங்கியிருக்கக்கூடிய கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும். வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதப்போ விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும். ராபர்ட் கால்வெல் மொழி ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்படும். திருநெல்வேலி சங்கரன்கோவில் ரயில் நிலையங்கள் இணைக்கிற வகையில ஆலங்குளம், சுரண்டை, சேந்தமரம் வழியா சங்கரன்கோவில் இணைக்கக்கூடிய புதிய ரயில் பாதை அமைக்கக்கூடிய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். கேரளா, கோவை மற்றும் சென்னை செல்லும் ரயில்கள் கடையம் ரயில் நிலையத்திலே நின்று செல்ல வழிவகை செய்யப்படும். காரியாப்பட்டி ரயில் நிலையம் அமைக்கப்படும். எல்லாத்துக்கும் மேல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாக்க சீன பட்டாசு இறக்குமதி தடை செய்யப்படும். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக இரண்டையும் ஒரு சேர வீழ்த்துங்கள். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு கை சின்னத்திலும் வாக்களிங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் அளிக்கிற வாக்குதான் இந்தியாவை காப்பாற்றும், தமிழ்நாட்டை காப்பாற்றும், எதிர்கால தலைமுறையை காப்பாற்றும். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். 40 நமதே, நாடும் நமதே. 40 நமதே, 40 நமதே, 40 நமதே. இன்னும் சத்தமா 40 நமதே. நன்றி, வணக்கம்.